ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருக்கு. அது எப்பவுமே சோகமாவும், சந்தோஷமே இல்லாத வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா, அதுக்கு காரணம் அதோடைய கலர் தான். அது கருப்பா இருக்கிறது அதுக்கு பிடிக்கல. அத நினைச்சு தினம் தினம் அழுதுகிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த வழியா வந்த துறவி இந்த காக்கா அழுதுட்டு இருக்கிறத பார்த்து, "ஏன் அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "நான் அழுவுறதுக்கு காரணம் என்னுடைய நிறம் தான். நான் கருப்பா இருக்கிறதுனால யாருமே என்ன பெட் அனிமலா எடுத்து வளர்க்க மாட்டேன்றாங்க. எனக்கு சாப்பாடும் வைக்க மாட்டேன்றாங்க. நெறைய நேரத்துல நான் குப்பை தொட்டியிலருந்து தான் உணவு எடுத்து சாப்பிட வேண்டியதா இருக்கு. என்னை ஏன் இந்த கடவுள் கருப்பா படைச்சு ரொம்பவே கஷ்டப்பட வைக்கிறாரு?" அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கு அந்த காக்கா. அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, "உனக்கு வாழ்க்கையில இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நீ யாரா மாற விரும்புவ? சொல்லு, உன்னுடைய ஆசைய நான் நிறைவேத்துறேன்." அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த காக்கா யோசிச்சு, "நான் வந்து ஒரு அன்னப்பறவையா மாறணும். அது எவ்வளோ வெள்ளையா அழகா இருக்கு. அந்த வெள்ளை ஒரு அமைதிக்கான நிறம். அந்த மாதிரி நான் மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன்." அப்படின்னு காக்கா சொல்லுது. "சரி, உன்னை நான் அன்னப்பறவையா மாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அன்னப்பறவைய பார்த்து பேசிட்டு வா." அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்றாரு. இந்த காக்காவும் அன்னப்பறவைய தேடி போய், அந்த காகம் அன்னப்பறவைய பார்த்து, "எவ்வளோ வெள்ளையா ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளோ சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க. நீ தான் வந்து இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பறவை." அப்படின்னு சொல்லி சொல்லுது. "அப்படின்னு உனக்கு யார் சொன்னது?" அப்படின்னு அந்த அன்னப்பறவை கேட்குது. "ஏன் நீ சந்தோஷமா இல்லையா?" அப்படின்னு காக்கா கேட்குது. "நான் சந்தோஷமா இல்ல. எனக்கும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு." அப்படின்னு சொல்லி அந்த அன்னப்பறவை சொல்லுது. அது காக்கா கேட்குது, "உனக்கு என்ன ப்ராப்ளம்?" அப்படின்னு. "நான் வெள்ளையா இருக்கிறது தான் இங்க பிரச்சனையே. இது ரொம்ப அருவருப்பான கலரா எங்களுக்கு இருக்குது. இந்த வெள்ளை கலரை யாரும் பொதுவா விரும்ப மாட்டாங்க. சவப்பெட்டிகள்ல தான் இந்த வெள்ளை கலரை வைப்பாங்க." அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே சொல்லுது. இப்போ அந்த அன்னப்பறவையும் காக்காவும் சேர்ந்தே துறவிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அந்த அன்னப்பறவை துறவிய பார்த்து, "துறவியே, எனக்கு வாழ்க்கையில இன்னொரு வாய்ப்பு குடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்குது. "சரி, உன்னை யாரா மாத்தணும் சொல்லு." அப்படின்னு சொல்லி துறவி கேட்குறாரு. அதுக்கு அந்த அன்னப்பறவை சொல்லுது, "நான் கிளியா மாறணும். அது மூக்கு ரெட் கலராகவும், உடம்பு பச்சை கலராகவும் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. மனுஷங்க எல்லாருமே அதை பெட் அனிமலா வச்சு வளர்க்குறாங்க. கிளியால பேசவும் முடியும். அதனால என்னை கிளியா மாத்திருங்க." அப்படின்னு சொல்லி கேட்குது. "சரி, இவங்க 2 பேரையும் கிளியா மாத்துறேன். அதுக்கு முன்னாடி கிளி எங்க இருக்குன்னு பார்த்து அதுகிட்ட பேசிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி துறவி சொல்றாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து காட்டுக்கு கிளிய தேடுறதுக்காக போறாங்க. ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. கிளி கண்ணிலே படல. ரொம்ப நேரம் தேடுதலுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு கிளிய பார்க்குறாங்க. அந்த கிளிய பார்த்ததும், "நீ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்க. உன்னுடைய கலர் தான் உனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரொம்பவே அழகா தெரியிற. உன்னை எல்லாரும் மனுஷங்க விரும்பி வளர்க்குறாங்க. நீ தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான பறவை." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த கிளி சொல்லுது, "யார் சொன்னாங்க நான் சந்தோஷமா இருக்கேன்னு? எனக்கும் கஷ்டங்கள் இருக்கு." அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த அன்னப்பறவை கேட்குது, "உனக்கு என்ன கஷ்டம்?" அப்படின்னு. அதுக்கு கிளி சொல்லுது, "நான் பச்சை கலரா இருக்கிறது தான் எனக்கு பிரச்சனையே. இது ரொம்ப அழகான கலர் தான். ஆனா வந்து நீங்க காட்டுல என்ன ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிக்க முடியல. மரங்கள், இலைகள் எல்லாமே ஒரே மாரி கலர்ல இருக்கிறதுனால என்ன கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருந்துச்சுல்ல. என்னுடைய கலர் தான் எனக்கு பெரிய மைனஸ்." அப்படின்னு சொல்லி கிளி சொல்லுது. இப்ப இவங்க 3 பேருமே போய் துறவிய மறுபடியும் பார்க்குறாங்க. கிளி கேட்குது, "துறவியே, எனக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க." அப்படின்னு சொல்லி. அதுக்கு துறவி, "சரி, உன்னை யாரா மாத்தணும் சொல்லு." அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கிளி சொல்லுது, "நான் மயிலா மாறணும். மயில் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது. அது தோகையை விரிச்சு ஆடுறத பார்க்கறதுக்கே நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்குறாங்க. ஸோ மயில்னா யாருக்கு தான் பிடிக்காது. அதனால என்ன ஒரு மயிலா மாத்திடுங்க." அப்படின்னு சொல்லி கேட்குது. "சரி, உன்னை மயிலா மாத்துறேன். ஆனா அதுக்கு முன்னாடி போய் நீங்க மயிலை பார்த்து பேசிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவங்க 3 பேரும் போய் ஒரு மயிலை பார்க்குறாங்க. அந்த மயிலை பார்த்துட்டு, "நீ பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்க. நீ தோகை விரிச்சு ஆடுறத பார்க்கறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீ தான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியா இருக்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த மயில், "யார் உங்களுக்கு அப்படி சொன்னது? எனக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லுது. "உனக்கு என்ன கஷ்டம்?" அப்படின்னு சொல்லி கிளி கேட்குது. "எல்லாரும் பொறுமையா கேளுங்க. உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குதா?" அப்படின்னு சொல்லி மயில் கேட்குது. எல்லா பறவைகளும், "ஆமா, எங்களுக்கு கேட்குது." "அது யாரு? என்ன சத்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவன் தான் மயில்களை வேட்டையாடுறவன். வேட்டையாடி அதோடைய ஒவ்வொரு இறகா பிச்சு அதை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்கிறவன். உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மக்களும் அந்த இறகுகளை வாங்கி வீட்டுக்கு அழகு பொருள்களாக வச்சுப்பாங்க. இப்போ சொல்லுங்க, யார் வந்து சந்தோஷமா இருக்கிறது?" அப்படின்னு சொல்லி மயில் கேட்குது. அதுக்கு அந்த காக்கா, "உலகத்திலே யார் சந்தோஷமான பறவை அப்படின்றத நீயே சொல்லு." அப்படின்னு மயில் கிட்ட கேட்குது. அதுக்கு மயில் காக்கா கிட்ட சொல்லுது, நீ தான் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான பறவை." அப்படின்னு சொல்லி. "என்னது, நானா? எப்படி சொல்ற?" அப்படின்னு காக்கா கேட்குது. அதுக்கு மயில் கேட்குது, "நீ சிக்கன் பர்கர், சிக்கன் சாண்ட்விச்லாம் கேள்விப்பட்டிருக்கியா?" அப்படின்னு. காக்கா, கேள்விப்பட்டிருக்கேன்." அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி காக்கா பர்கர், காக்கா சாண்ட்விச்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னு சொல்லி மயில் கேட்குது. "இல்ல." அப்படின்னு காக்கா சொல்லுது. "உன்னுடைய ரெக்கைக்காகவோ இல்ல கறிக்காகவோ யாரும் உன்னை இங்க வேட்டையாடல. யாரும் உனக்கு கஷ்டம் குடுக்கல. மத்தவங்களால உனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. உன்னால மத்தவங்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்ல. அப்படின்னும்போது சொல்லு, யார் இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியான பறவை? நீதான். நீங்க எங்க இருந்தாலும், நீங்க யாரா இருந்தாலும், உங்க தோற்றத்துல நீங்க எப்படி இருந்தாலுமே, உங்ககிட்ட என்ன இருந்தாலும் நீங்க சிறந்தவங்க தான். உங்களுடைய வாழ்க்கைய மத்தவங்களோட எப்பவுமே ஒப்பிட்டு பார்க்காதீங்க. கடவுள் எப்பவுமே உங்கள மாதிரி இன்னொருத்தர படைக்கல. நீங்க தனித்துவமானவங்க அப்படின்றத நீங்க நம்புங்க." நன்றி.